தீபம் அகர்பத்தி ஒரு தெய்வீக அனுபவம். சோழி பிரசன்னம் மூலமா 2026 குரு பயிற்சி எப்படி இருக்கு அப்படின்றதான் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். அடுத்த ராசி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சிம்ம ராசி. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. இப்ப பார்த்தோம் அப்படின்னா சிம்ம ராசி, அந்த சிம்ம ராசி அப்படின்னு சொன்னாலே கொஞ்சம் திமிரு பிடிச்சவங்க தான். அப்படி திமிரு பிடிச்சவங்களுக்கு இப்ப என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம அஷ்டம சனி தான் நடந்துட்டு இருக்கு. சோ நிறைய உடல்நல பாதிப்பு இந்த மாதிரி ஏற்பட்டுட்டே இருக்கு. இந்த 2026 குரு பயிற்சி அவங்களுக்கு ஏதாவது கொஞ்சமாச்சு நல்லா இருக்குமா? அனைவருக்குமே இந்த 2026 குரு பயிற்சியுடைய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். காரணம், அருமையில ஒரு வார்த்தையை சொன்னீங்க, திமிர் பிடித்தவர்கள் என்ற ஒரு வார்த்தை. திமிர் இல்லைங்கம்மா, அது தன்னம்பிக்கை, ஓவர் கான்பிடென்ட்னு சொல்லுவாங்க. நம்மால் முடியாத என்ன என்பது. சிம்மம் இயற்கையிலேயே அரசியலும் சரி, ஆன்மீகமும் சரி, ஆண்களை விட பெண்கள் தன்னம்பிக்கை மிக்கவர்கள் சிம்மராசி. வெறும் புகழ்ச்சியாக மட்டும் சொல்லவில்லை, அந்த தன்னம்பிக்கை தான் எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ இழப்புகள், எத்தனையோ அவமானங்களை சந்தித்த பொழுது கூட துணிந்து எழுதுகின்றார்கள். சிலரெல்லாம் சிம்மராசிக்காரரா அடம் முடிஞ்சு போச்சுங்க உங்க வாழ்க்கை, அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லும் பொழுது நீர்மூழ்கி கப்பல் மாதிரி எழுந்து வருகின்ற ஒரு அற்புதமான ஒரு நிலையை தரக்கூடியவர்கள் சிம்மராசி. ஏற்கனவே அரசியல் ஒரு அற்புதத்தை நிகழ்த்தி நாம் பார்த்தோம். அந்த வகையில சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் எவ்வாறு இருக்கும் என்பதை இப்ப நம்ம சோழி பிரசனத்துல பார்க்க போறோம். சிம்மராசி அன்பர்களே, அருமையான ஒரு காலகட்டங்க. காரணம் என்னன்னா, அஷ்டம சனி காலம். அஷ்டம சனி காலத்துல என்னுடைய அனுபவத்துல மிக கடுமையான வேதனைகளையும் சோதனைகளையும் சந்தித்த வந்த ஒரு காலகட்டம் அஷ்டம சனி. அதாவது நமக்கு நம்பிக்கை இருக்கு, நம்பிக்கை இல்லை, அதை பத்தி எல்லாம் இல்லை. கிரகங்கள் தன் வேலையை கர்மாவுக்கு ஏற்ற பலனை அது தந்து கொண்டுதான் இருக்கின்றது. அந்த வகையில பார்க்கும் பொழுது சனி பகவானுடைய வலை என்றோ எப்பொழுதோ செய்த விடைக்கேற்ற விளைவை தான் நம்ம இப்ப சந்திக்கிறோம். அந்த வகையில அஷ்டம சனி காலகட்டத்துல தான் இந்த 2026 குரு பயிற்சியை நாம் சந்திக்கின்றோம். 2026 குரு பயிற்சியை பார்த்தீங்கன்னா, சனி பகவானுடைய பார்வைன்னு பாத்தீங்கன்னா 3, 7, 10மா. குருவினுடைய பார்வை பார்த்தீங்கன்னா 5, 7, 9. அப்ப அந்த வகையில பார்க்கும் பொழுது குரு பகவானை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல மாற்றத்தை தரக்கூடிய, ஒரு நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு காலமகத்தை அமைகின்றது. அதே நேரம் பார்த்தீங்கன்னா சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் 12ல விரய குருவாக வருகின்றார். அந்த விரய குருவாக வருவதோடு மட்டுமல்லாமல் எப்படி சொல்றதுங்க, அப்படி இருப்பார்கள், இப்படி இருப்பார்கள், கவலையே பட வேண்டாம், கண்கலங்க வேண்டாம் என்று சொல்வதை விட ஒரு நெருப்பு இருக்கு, அதை தொட்டோம்னா சுடுவோம்னு சொல்றோம். இல்ல நான் தொட்டுத்தான் பார்ப்பேன் என்பவர்களை பற்றியெல்லாம் நமக்கு அக்கறை இல்லை. அந்த வகையில் பார்க்கும் பொழுது பாத்தீங்கன்னா சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் 12ல விரய குரு. அதே நேரம் பாத்தீங்கன்னா சனி பகவானை பொறுத்த வரைக்கும் அஷ்டம சனி. இப்படிப்பட்ட ஒரு காலத்துல ஒரு அருமையான ஒரு நிகழ்வைத்தான் நான் சொல்ல வேண்டும். கவலைப்பட வேண்டாம். காரணம், தேவகுரு கைவிட்டாலும் அசுரகுருவாகிய சுக்கிரன் துணை இருப்பதனால எந்த இழப்பையும் சந்திக்க முடியாமல் இழந்ததை திரும்ப பெறக்கூடிய ஒரு நல்ல அருமையான ஒரு காலம் இந்த காலம். ஐயா, இப்ப பார்த்தோம் அப்படின்னா சிம்மராசி மக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு தொடர்ந்து, ஏன்னா இப்ப விரய குரு இருக்காங்க, அதே மாதிரி அஷ்டம சனியும் இருக்காங்க. அப்படின்றப்ப அவங்களுக்கு தொடர்ந்து ஒரு தோணல் இருந்துகிட்டே இருக்கும். நான் சுய தொழில் இந்த காலகட்டத்துல தொடங்கலாமா, நான் இந்த காலகட்டத்துல சுய தொழில் தொடங்கினேன்னா எனக்கு என்னோட தொழில் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு அச்சம் தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கு. இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் அவங்க சுய தொழில் தொடங்கலாமா ஐயா? அதாவது நான் முன்னாடியே சொன்னேன், குருவை பொறுத்த வரைக்கும் 12ல விரய குருவா இருக்கின்றார். சனி பகவானை பொறுத்த வரைக்கும் அஷ்டம சனியாக இருக்கின்றார். எல்லா கிரகங்களுமே ஒரு முக்கியமா ஒரு நற்பலனை தர தயங்குகின்ற ஒரு காலகட்டம். அந்த காலகட்டம் வாழ்ந்துதானே ஆக வேண்டும், போராடி தானே வாழ வேண்டும். அந்த வகையில் பெறும் பொழுது சொல்லுவாங்க இல்லையா, திக்கற்றவருக்கு தெய்வமே துணை. அந்த வார்த்தை, இந்த வார்த்தை இப்ப யாருக்கு பொருந்தும்? திக்கற்றவருக்கு தெய்வமே துணை என்ற ஒரு அற்புதமான வார்த்தை யாருக்கு பொருந்தும்? சிம்மராசிக்காரர்கள் தான் பொருள். கவலையே படாதீங்க. ஒன்னே ஒரு ரகசியத்தை சொல்றேன், இதை மட்டும் இருக்கலாம், இருந்திருந்தால் என்று பாருங்களேன். உங்க குடும்பத்துல குலதெய்வ வழிபாடு, சிலருக்கெல்லாம் இன்றைய காலகட்டத்துல குலதெய்வ வழிபாடு. என் குலதெய்வம் எங்க இருக்கு? நான் சென்னையில வேலை செய்யறேன், என் குலதெய்வம் கன்னியாகுமரியில் இருக்கின்றது, நாகர்கோவில் இருக்கின்றது, சில வெளி மாநிலத்தில் இருக்கின்றது என்றெல்லாம் அங்காளைத்துக் கொள்வோம். எங்க இருந்தால் என்ன, காலில் அடிபட்ட கல்ல தண்ணி வருதுங்க. அந்த உடலுக்குள்ள இடைவெளி என்னங்க, ஒரு 6 அடி, ஒரு 4 அடி தானே. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை எங்கு குலதெய்வம் இருந்தாலும் தயவு செய்து இந்த காலகட்டத்தை, இந்த
ஒரு வருட காலம் இந்த குரு பயிற்சி 2026 மாதம் ஒரு முறை ஒவ்வொரு அமாவாசைக்கும் குலதெய்வ கோயிலுக்கு சென்று குலதெய்வ வழிபாடு செய்தால் மட்டுமே நிறைய இழப்புகளையும் சந்திக்காமல் இருந்து விடலாம். குறிப்பா பாத்தீங்கன்னா ஒரு ரகசியம் சொல்றேன். உங்களுடைய முன்னோர்கள் உங்க குடும்பத்துல பெரியவங்க இன்னைக்கு இருப்பாங்க. அந்த பெரியவங்கள்ட்ட போய் குலதெய்வம் தெரியும் எல்லாருக்கும். குடிதெய்வம்னு ஒண்ணு இருக்கு. அதாவது குடிதெய்வம்னா நம்ம குடும்பத்துல வாழ்ந்து மறைந்தவருடைய சில புடவையோ சில வேஷ்டியோ ஒரு ஓலப்பெட்டியில வச்சு வழிபாடு செய்திருப்பார்கள். அப்படி ஏதாவது இருக்கின்றதா? நம்மளுடைய முன்னோர்கள் செய்தார்களா? அது இன்னைக்கு தடுத்து நின்று போச்சானா அதை திரும்ப செய்து பாருங்க. தெய்வம் தராததை, கிரகங்கள் தராததை, குலதெய்வம் தராததை இந்த குடிதெய்வம் தரும். அவ்வாறு அமைந்து விடலாம். சரி, எனக்கு குடிதெய்வமே தெரியல என்னன்னு பாத்தீங்கன்னா இதுக்கெல்லாம் ஒரே ஒரு வழிதான். என்னுடைய அனுபவத்துல குடி தெய்வம் தெரியாதவங்க எல்லாம் பேச்சியம்மன் சொல்லுவாங்க. அதாவது பேச்சியம்மன் ஒரு அம்மன் இருக்கா, அற்புதமான தெய்வங்க. இந்த தேவதை நம்மோடு வாழ்ந்து மறைந்த ஒரு மண்ணின் மகா சக்தி. இந்த தெய்வத்தினுடைய ஆலயம் சென்று மனமுருக பிரார்த்தனை செய்தாலே இந்த காலகட்டத்துல சொன்னீங்களா இல்லையா, 12 விரைய குருவா இருந்தாலும் அஷ்டம சனியாக இருந்தாலும் கூட அதிலிருந்து தப்பித்தோம் பிழைத்தோம் என்று வெற்றியை நோக்கி நகர்ந்து விடலாம். ஒரு திருமணம் நடக்குது, நல்ல திருமண யோகம் அமையும். பாருங்க, ஒரு ஒரு விஷயம் சொல்றேன், இந்த காலகட்டத்துல சொல்லியே ஆகணும். நல்ல மனைவி, நல்ல கணவன், நல்ல பிள்ளை, நல்ல தொழில் அமைந்துமே ஒரு போராட்டமான ஒரு வாழ்வைத்தான் இவர்கள் இதுவரை சந்தித்து வந்திருப்பார்கள். ஒன்னே ஒன்று சொல்கிறேன், திக்கற்றவருக்கு தெய்வமே துணை என்பது போல இந்த தெய்வ வழிபாடு, குலதெய்வ வழிபாடு, குடி தெய்வ வழிபாடெல்லாம் எப்படி நீங்க தெரிஞ்சுக்க தெரியுங்களா? இதுதாங்க இப்ப பக்தி கிளிட்ஸ்ல இப்ப பாக்குறீங்க. இவங்க கேட்கிறாங்க, இதெல்லாம் சொல்லணும். சொல்லக்கூடிய இது ஒரு ஜாதக கட்டை தூக்கிட்டு போய் பார்த்தாலும் தெரியாது. 50 ரூபா காசு கொடுத்த ஒரு ஜெராக்ஸ் கொடுத்துருங்க 12 ராசி 27 நட்சத்திரத்துக்கான குரு பயிற்சி பலன்களை. ஆனா அப்படி கிடையாதுங்க சோழி பிரசன்னம். அந்த வகையில் பார்க்கும்பொழுது நான் சொல்றேன், பேச்சியம்மன் தயவு செய்து மறந்து விடாதீர்கள். இதை பார்ப்பதும் கேட்பதும் கொடுத்து வைத்தவர்களே அந்த ஆலயம் செல்லுங்கள். ஒரு திருமண வாழ்வு, காதல் திருமணமோ பெரியவங்க பார்த்து வைத்தமோ, ஒரு புதிய தொழில் தொடங்க போறீங்க, ஒரு வெளிநாடு முயற்சி, கடனால கடுமையான போராட்டம், இந்த காலகட்டத்தில் நீங்கள் சென்று நிற்க வேண்டிய இடம் இந்த பேச்சியம்மன். அவள் யாருக்கு வேண்டுமானாலும் குலதெய்வமாக இருந்து விட்டு போகட்டும். சென்று நின்றாலே போதும், தெய்வம் உங்களை காத்திருக்கும். ஐயா, சிம்ம ராசிக்கு இந்த குரு பயிற்சி திக்கற்றவர்களுக்கு தெய்வமே துணை அப்படின்னு சொல்லிட்டீங்க. சோ நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்றத ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கீங்க ஐயா. ரொம்ப நன்றி ஐயா.